நம்ம பார்க்க போகிற இன்னொரு முக்கியமான கேள்வி, இது 2 மார்க் கேள்வியில் அடிக்கடி கேட்பாங்க. சீபெக் விளைவு வரையறு. ஒரு மூடிய சுற்றில் இரு வெவ்வேறு உலோகங்களின் இரு சந்திப்புகளை வெவ்வேறு வெப்பநிலைகளில் வைக்கும்போது மின்னியக்கு விசை தோன்றும் நிகழ்வு சீபெக் விளைவு எனப்படும். என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மூடிய சுற்றில், இது ஒரு மூடிய சுற்று. இதில் என்ன பண்ணியிருக்கோம்? இரு வெவ்வேறு உலோகங்கள், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காப்பர், இங்கே ஒரு இரும்பு, இது தாமிரம், இது இரும்பு, 2 உலோக கம்பியை 2 இடத்துல நம்ம சந்திக்கிற மாதிரி சந்திப்புகளை செஞ்சுருக்கோம். சந்திப்புகளை வெவ்வேறு வெப்பநிலைகளில் வைக்கும்போது, இங்கே பாருங்கள், இது பனிக்கட்டி 0 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும், இது வெப்பசந்தி, நம்ம சூடாகிறோம், அப்புறம் 100 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் தண்ணியை நம்ம சூடு பண்ண முடியும். அப்போ இது 0 டிகிரினா இது 100 டிகிரி சென்டிகிரேட்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டும் வேறு வேறு வெப்பநிலையில் இருக்குது. வெவ்வேறு வெப்பநிலைகளில் வைக்கும் பொழுது மின்னியக்கு விசை தோன்றும் நிகழ்வு சீபெக் விளைவு எனப்படும். இப்படி 2 வெப்பநிலையில் வைக்கும் பொழுது இதில் என்ன பண்ணுது? இதில் மின்னியக்கு விசை உருவாகுது. மின்னியக்கு விசை உருவாகுதுன்னா இதில் மின்னோட்டம் ஓடும். மின்னியக்கு விசை உருவானா மின்னோட்டம் ஓடும். அதுதான் சீபெக் நமக்கு விளக்கி சொல்லியிருக்காரு. அப்போ சீபெக் விளைவு வரையறு அப்படின்னா, ஒரு மூடிய சுற்றில் இரு வெவ்வேறு உலோகங்களின் இரு சந்திப்புகளை வெவ்வேறு வெப்பநிலைகளில் வைக்கும்போது மின்னியக்கு விசை தோன்றும் நிகழ்வு சீபெக் விளைவு எனப்படும். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, 2 மார்க்கில் கேட்பாங்க. இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த டெஃபினேஷன் மட்டும் எழுதினா போதும். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நன்றி.